வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் குறிப்பாக பேச இருக்கிற விஷயம் இந்த கேரக்டர் அசசினேஷன், நற்பெயரை கெடுத்தல். இது தொடர்பில் இது ஒரு நீண்ட காலங்காலமாக இடம்பெற்று வருகிறது என்றே சொல்லலாம். அந்த வகையில் ஏன் இன்றைக்கு இதை முக்கியமாக கதைக்க விரும்புகிறேன் என்று சொன்னால், அண்மையிலே எனக்கு ஒரு டிக்டாக் பதிவு ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. அதில் முன்னாள் போராளி ஒருவருடைய பிள்ளைகளை பற்றி அவதூறு பரப்பி அந்த பிள்ளைகளுடைய படங்களை ஏஐ மூலம் எடிட் பண்ணி அதை புலம்பெயர்ந்த டிக்டாக் தளங்களில் இருக்கக்கூடிய பண்பற்ற மனிதர்களோடு இணைத்து, அதாவது இந்த மிட் நைட் மசாலா செய்கின்ற பண்பற்றவர்களோடு இணைத்து பல்வேறு அவதூறுகள் பரப்பப்பட்டிருந்தது. அது தொடர்பில் தான் பேச இருக்கிறேன். இவர் ஒரு முன்னாள் போராளி. இன்றைக்கும் அந்த போராளிகள் குடும்பங்களுக்கு பல்வேறு உதவிகளையும் செய்து வருவார். விநாயகமூர்த்தி வினோகரன், ஈழச்செல்வன் அல்லது ஈழமண்ணை என்று அழைக்கப்படுகின்ற அவருடைய பிள்ளைகள். இது அவருடைய பிள்ளைகள் மட்டுமன்றல்ல, பல்வேறு தரப்பினருடைய பிள்ளைகள் பற்றியும் மோசமான விஷயங்கள் பரப்பப்பட்டுறது பற்றித்தான் நாங்கள் இது பேசப்படுகிறோம். இது இன்றைக்கு நேற்றல்ல, இது எங்களுடைய தமிழரசு கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலங்களில் இருந்தே நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய இந்த கேரக்டர் அசசினேஷன் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. இதை ஆரம்பித்து வச்சது தந்தை செல்வநாயகம் அவர்களுடைய இந்த தமிழரசு கட்சி அரசியல் தான் இதனை ஆரம்பித்து வைத்து துரோகி பட்டம் வழங்குகின்ற ஒரு கலாச்சாரத்தையும் அறிமுகப்படுத்தி இருந்தது. அதுகின்ற நீட்சியைத்தான் நாங்கள் இப்போ இன்றைக்கு இந்த தமிழ் தேசியம் கதைக்கிறவர்கள்ட்ட இருந்து பார்க்குறோம். அது என்னென்னா, தமிழரசு கட்சி என்றது தமிழரசு கட்சி, தமிழர் விடுதலை கூட்டணி, தமிழ் காங்கிரஸ், இது எல்லாமே எப்படி என்று சொன்னால், ஆயுத போராட்டத்துக்கு முன்னும் பின்னும் என்று பார்த்தோம்னா, ஆயுத போராட்டத்துக்கு முதல் அவர்கள் ஆயுதம் ஏந்தாத தமிழ் தேசியவாத அரசியலை செய்தவர்கள். ஆயுத போராட்டத்துக்கு பிறகு என்று பார்த்தோம்னா இவை ஆயுதமேந்திய அரசியல் போராட்டத்தை செய்தவர்கள், தமிழ் தேசிய அரசியல் போராட்டத்தை செய்தவர்கள். அப்போ ஆயுத போராட்டத்துக்கு முன்பு செய்தவர்களுக்கு ஆயுதங்கள் இருக்கையிலே, அப்போ அவர் தங்களுடைய வாயைத்தான், அதிலிருந்து வரக்கூடிய சொற்களைத்தான் ஆயுதங்களாக பயன்படுத்தினார்கள். இவருக்கு இயற்கை மரணம் இல்லை, இவர் துரோகி, இந்த விஷயங்கள் எல்லாம் தமிழரசு கட்சியின் வரலாற்றில் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அதுகின்ற நீட்சியாகத்தான் பிறகு இந்த விடுதலை இயக்கங்கள் உருவானதும் அவர்களுடைய அரசியலும் தொடர்கிறது. அப்போ இந்த விடுதலை இயக்கங்கள் ஒன்றும் ஒரு புரட்சிகர பாதையில் இருந்து பெரும்பாலும் வரையில்லை, அல்லது புரட்சிகர பாதைக்கான கற்கைகளையும் அவர்கள் மேற்கொள்ளலை. அவர்கள் எப்போவுமே தமிழரசு கட்சியினுடைய, தமிழ் காங்கிரசினுடைய, தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இருந்து வந்திருக்கிறார்கள். ஆரம்ப கட்டங்களில் தமிழ் காங்கிரஸ் கூட துரோகியாகத்தான் பார்க்கப்பட்டது. என்றால் தமிழரசு கட்சிக்கு போட்டியாக இருந்த தமிழ் காங்கிரஸ் அரசியல் முரண்பாடுகளை ஒரு துரோகத்தனமாகத்தான் பார்த்து கொண்டு வந்தது. அதுக்கு பிறகு அவர்கள் தமிழர் விடுதலை கூட்டணி என்று இணைந்து கொண்ட பிறகு அவர்கள் 2 பேரும் ஒரு அரசியல் கூட்டுக்கலவையில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த வரலாறு பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த கேரக்டர் அசசினேஷனில் நான் நினைக்கிறேன், முதலாவது அறியப்பட்ட கேரக்டர் அசசினேஷன் நாங்கள் துரையப்பாவை தான் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முதல் 76 தான் அவர் படுகொலை செய்யப்பட்டார். துரையப்பாவை படுகொலை செய்கிறதுக்கு முதல், இப்போ நீங்கள் ஒரு ஆளை அமெரிக்கா சதாம் ஹுசைனை கொல்றது என்றாலோ அல்லது கடாஃபியை கொல்றது என்று முடிவெடுத்துட்டா, அதுக்கு முதலே அவர்களை பற்றி ஊடகங்கள் வாயிலாக அவதூறுகளை பரப்புவினோம். ஈராக்கு எவ்வளவு கொடூரமான நாடு, சதாம் ஹுசைன் எவ்வளவு ஒரு சர்வதிகாரி, அதே போல் கடாஃபி எவ்வளவு மோசமானவர், இப்படியான விஷயம். ஆனால் இவர்கள் ஆரம்ப காலத்தில் இவர்களோட கூட்டு வச்சு அரசியல் செய்தவர்கள் தான். ஆனால் அவர்களை இல்லாதொழிக்கின்ற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அவர்களை பற்றி அவதூறு பரப்பினோம். இதே விஷயத்தை தான் அன்றைக்கு தந்தை செல்வாவும் செய்கிறார். தந்தையோ அல்லது அதுக்கு வேறு பேர் இருக்கா தெரியல, செல்வநாயகம் அவர்கள், தேவி செல்வநாயகம் அவர்கள் செய்கிறார். அவர் துரையப்பா அவருக்கு போட்டியாக அன்ற காலத்தில் வந்தவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்த அல்ஃபர்ட் துரையப்பா. அல்ஃபர்ட் துரையப்பா யாழ்ப்பாணத்திலேயே ஒரு புகழ் பெற்ற மக்கள் நலன் விரும்பின அரசியல்வாதி. இன்றைக்கும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கட்டிடங்களில் பேர் சொல்லக்கூடிய நியூ மார்க்கெட்டாக இருந்தாங்க, துரையப்பா ஸ்டேடியமாக இருந்தாங்க, அது அல்ஃபர்ட் துரையப்பா கட்டினது. அப்போ எல்லாத்தையும் உருவாக்கினவர்கள் வேறு கட்சிகளை, தமிழரசு கட்சியில் இருக்கிற தமிழரசு கட்சி என்ன செய்ததுன்னா, உருவாக்குறதை அழிக்கிறது அல்லது உருவாக விடாமல் தடுக்கிறதுல தான் தமிழரசு கட்சி ஒரு குறியாக இருந்தது. அப்போ இந்த துரோகிகள் என்ற அவரை முத்திர குத்தினம் துரையப்பாவை முதல்ல. அவர் மக்களுக்கு என்னதான் செய்தாலும் தமிழரசு கட்சிக்கு இருந்த ஊடக பலம்,
இந்த பிரச்சாரங்கள், இந்த இளைஞர் குழுக்கள் இதுகளுக்கூடாக தங்களுடைய அரசியல் எதிரியை துரோகியாக கருதுகிறார். இது துரோகி என்றது இவர் ஆருக்கு துரோகி என்றால் இவர் தமிழரசு கட்சிக்கு செல்வநாயகத்துக்கு தான் துரோகி. ஏன்னா செல்வநாயகத்துக்கு மிகப்பெரிய சவால். செல்வநாயகத்துக்கு இவர் அரசியல் ரீதியாக வெல்ல கஷ்டமாக இருந்தது. தமிழரசு கட்சிக்கு இவரை வெல்ல முடியாத நிலைமையில் இருந்தது. அப்போ என்ன செய்யணும் என்றால் இவரை துரோகியாக்கினோம். இவர் மீது இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகள் எல்லாம் வருது. அது எந்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கலாம். அது அந்த குற்றச்சாட்டுகளை இன்றைக்கு அன்றைய அரசாங்க அதிபர் சிவஞானம் நியாயப்படுத்துகிறத நாங்கள் பார்க்குறோம். அண்மையில் ஒரு காணொலியில் அவர் நியாயப்படுத்தி இருக்கிறார். ஆனால் சிவஞானத்தின் மீது எவ்வளவு மோசமான விமர்சனங்கள் இப்போது இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ சிவஞானம் கரெக்டாக அசசினேஷனுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் சொல்கிற தன்னை யாருக்கும் இப்போ தெரியாது, தான் அப்படி செய்தேன், தலைவரோட நெருக்கமாக இருந்தேன், மற்ற தளபதிகளோட நெருக்கமாக இருந்தேன் என்ற கதைகளை சொல்கிறார். ஆனால் அதையெல்லாம் மீறி அவர் சுமந்திரனுக்கு நட்பாக வந்தவுடனே அவரும் ஒரு துரோகியாகத்தான் இப்போ கருதப்படுகிறார். இப்போ கரெக்டாக அசசினேஷனை மேற்கொண்டவர்களை இப்போ அந்த கரெக்டாக அசசினேஷனுக்கு பலியாகிறார்கள். அப்போ செல்வநாயகம் அவர்கள் துரையப்பாவை துரோகியாக்கி அவரை படுகொலை செய்கிறதுக்கு தூண்டினோம். அது இவருக்கு ஏற்க மரணம் இல்லை. அப்போ பிரபாகரனுக்கு அந்த நேரம் 20 வயசு இருக்குமென்னு நினைக்கிறேன். அவர் துரையப்பா பற்றி அவருக்கு எதுவுமே அவருக்கு துரையப்பாவே தெரியாது. யாரோ சொல்லி போட்டாங்களேன்னு போய் சுட்டுட்டு அவருக்கு துரோகி பட்டம் கொடுத்துட்டார். இதுதான் இந்த விஷயந்தான் பிற்காலத்தில் நடக்குது. முதல்ல துரையப்பாவை சுடைக்குள்ள நீங்கள் துரையப்பாவுக்கு எதிராக கரெக்டாக அசசினேஷன் செய்துட்டு துரையப்பா சுடப்படுறார். பிறகு காலங்கள் போக அதே மாதிரி தியாகராஜா, குமார குலசிங்கம், இப்படி பல எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகள் இவைக்கு தேர்தலில் போட்டிட்டு வெள்ளையிலாண்டா இந்த இளைஞர் கும்பல்கள்கிட்ட ஆயுதங்களை கொடுத்து போராட்டம் என்ற பேரில் இந்த எதிர்த்தரப்புகள் கொல்லப்படுகிறார்கள். இது ஒரு 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 வன்முறை கும்பல் என்றதை தவிர அங்கே ஒரு அரசியலும் இருக்கல. அரசியல் விடயங்களை செய்கின்ற பொழுது, இவ்வாறான அரசியல் விடயங்களை செய்கின்ற பொழுது இவர்கள் அதை நியாயப்படுத்துறதுக்கும் ஒரு குழு எப்பவும் இருக்கும், ஊடகங்கள் இருக்கும். யாழ்ப்பாணத்திலிருந்து வரக்கூடிய இந்த தமிழ் தேசிய ஊடகங்கள் அதுக்கான நியாயத்தை கற்பித்து கொண்டே இருக்கும். சுதந்திரன் பத்திரிகை அப்போ அந்த நேரம் தமிழரசு கட்சியுடைய தமிழர் விடுதலை கூட்டணியுடைய ஒரு ஊதுகுழலாக இருந்தது. அந்த நேரம் இந்த இணைய யாழ் பத்திரிகைகளும் அதே விஷயத்தை தான் எடுத்திருப்பினோம். இதுக்கு பிறகு ஒரு போராட்ட காலத்துக்கு பிறகு ஆயுத ரீதியான வன்முறைகள் தீவிரமடைய அந்த முதல் கரெக்டாக அசசினேஷன் செய்து பிறகு கொல்லணும் என்ற முறை மாறிட்டுது. அது முதல்ல ஆக்களன்ற பேரை இழிவுபடுத்தி அவர்கள் கொல்றதுக்கான நியாயங்களை செட்டப் பண்ணுறது. அது பிறகு ஆயுத போராட்டம் வலுவடையக்குள்ள அது மாறிட்டு. அது எப்படி மாறுதுன்னா, நீங்கள் முதல் கரெக்டாக அசசினேஷன் செய்ய தேவையில்லை. நீங்கள் கொலை செய்து போட்டு கரெக்டாக அசசினேஷன் செய்யலாம். கொலை செய்து போட்டு ஏன் செய்த நாங்கள் என்னதை நியாயப்படுத்துறது. முந்தி நியாயப்படுத்தி போட்டு கொலை செய்கிறது, இப்போ கொலை செய்துட்டு நியாயப்படுத்துறது. இப்போ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த குறிப்பாக இந்த ஐஸ்கிரீம் வியாபாரிகள், பழைய பித்தளை அதுகள் சேர்க்கின்ற வியாபாரிகள் எல்லாம் சந்தேகத்தின் பேரில் கொண்டு அடிக்கிற இடத்துல செத்து போனால் பிறகு அதுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கத்தானே வேணும். இவர் துரோகி, இவர் காட்டி கொடுத்தார் ரெண்டு ஒரு போட்டை கொலைவிட்டால் பிரச்சனை முடிஞ்சுது. தங்களை கொலைக்கு அவர் நியாயம் கற்பிட்டார். அதே மாதிரி மாற்றி இயக்கக்காரரை பிடிச்சி அடித்து கேட்க செத்து போனால் இவர் உளவு பார்க்க வந்தவர், எங்களை உளவு பார்க்க வந்தவர், அதால் தான் சுட்ட நாங்கள், அல்லது இவர் காட்டி கொடுத்தவர் தங்களுக்கு என்று ஒரு தெரியாத ஆக்களை அந்த நேரத்தில் விசாரிக்கிறதுக்கோ புலனாய்வு செய்கிறதுக்கோ எல்லாம் இவர் சில வேளை தங்களுக்கு சொந்த குடும்ப பகை போன்ற விஷயங்கள்லையும் கனவேல இது பண்ணியிருப்பினோம். அப்படியான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. இப்போ அதே மாதிரி இப்போ செட்டி தனபாலசிங்கம் அண்மை காலமாக கரெக்டான அசசினேஷன் செய்யப்படுகின்ற ஒருவர் செட்டி தனபாலசிங்கம். அப்போ செட்டி தனபாலசிங்கம் விடுதலை புலிகளை இந்த உண்மையான தலைவரும் அதை ஆரம்பித்தவர் செட்டி தனபாலசிங்கம். அவர் அந்த டிஎன்டி என்றதே அந்த வெடிமருந்துன்ற பெயர் தான். அப்போ அவர் ஆக்களுக்கு போய் சொல்லியிருக்கிறான், என்னுடைய இயக்கத்துக்கு ஒரு வயலன் நேம் வச்சிருக்கிறேன், வெடிக்கிற பேர் வச்சுக்கிறேன் என்ற மாதிரி கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அப்போ அதுக்கு பிறகு தான் அது டிஎன்டியை மாற்றினோம் நினைக்கிறேன். அதில் புதிய தமிழ் புலிகள் என்று மாற்றினோம். ஸோ இப்படியெல்லாம் பலரும் கொல்லப்பட்டு அதுக்கான நியாயங்கள் கற்பிக்கப்பட்டு வருது. இதுகின்ற தொடர்ச்சியைத்தான் நாங்கள் இப்போ சுமந்திரனை பார்க்குறோம். சுமந்திரனுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் வந்த பிரச்சனையில் ஸ்ரீதரன் தரப்புக்கும், அதாவது புலி தேசியம் தமிழ் தேசியமாக இப்போ அடையாளம் காணப்பட்ட பிறகு புலிகள் பேசுகின்ற தமிழ் தேசியம்தான் சரியானது, மற்றவர்களுடைய இதெல்லாம்
மோசமானது, துரோகத்தனமானது என்ற அடிப்படையில் சுமந்திரன் லேட்டஸ்ட் துரோகி என்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சுமந்திரனை போட்டு பல்வேறு தளங்களும் விடுதலை புலிகள் தாக்கியிருக்கிறார்கள். அதில் சுமந்திரன் சொன்ன ஒரே விஷயம், நான் ஆயுத போராட்டத்தில் ஈடுபடையில், ஆயுத போராட்டத்தில் அடையாளம் என்ற நம்பிக்கை இல்லை, ஆனால் அவையை மதிக்கிறேன்னு, ஆனால் எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை. இந்த மாதிரி முஸ்லீம் மக்களை விரட்டினது மிக பிள்ளையான விஷயம், அதுக்காக தான் வெட்கப்படுறேன் போன்ற விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதுக்கு பிறகு இனப்படுகொலை நடந்ததை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் சர்வதேசம் அதை ஏற்றுக்கொள்ளலை என்ற உண்மையை அவர் அதில் சொல்கிறார். அதுக்காக அவர் துரோகி. இப்போ இது என்னென்றால் விடுதலை புலிகளுக்கு தங்களோட ஏவல் செய்யக்கூடிய, அதாவது புலம்பெயர்ந்த நாடுகளில் கிட்டத்தட்ட 300 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான அசையா சொத்துகள் புலிகளுடைய கைவிட்டெண்ணக்கூடிய சிலர்கிட்ட இருக்குது. அப்போ அந்த 350 பில்லியன் US டாலரில் இருந்து வருஷத்துக்கு அவைக்கு 300 மில்லியன் வருமானம் வரும். 300 மில்லியன் US டாலர் வருமானம் வரும். அதுக்கு பிறகு நீங்கள் அந்த வருமானத்தை வச்சு பிஸ்னஸை பெருக்கி உங்களுக்கு கோடிக்கணக்கான நிதி புலிகள்கிட்ட இருக்குது. என்ன செய்யலாமென்றே தெரியாத அளவுக்கு. அப்படியானவர்களில் இலங்கையில் ஜனாதிபதிக்கு இருக்கிற பாதுகாப்பு மாதிரி தங்களுக்கு ப்ரைவேட் செக்யூரிட்டி எல்லாம் போட்டு வாழ்கின்ற புலிகள் நிறைய பேர் இருக்கணும். தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஹெலிகாப்டரில் கொண்டாந்து சாமர்த்திய வீடு, கல்யாண வீடு செய்கிற எல்லாம் இந்த 300 பில்லியன் முதலீட்டில் இருந்து வரக்கூடிய 300 மில்லியன் US டாலரில் இருந்து தான் இந்த செலவுகள் செய்யப்படுது. அப்போ இதுகள் சம்பந்தமாக நாங்கள் விமர்சனங்களை வைக்கின்ற பொழுது, விடுதலை புலிகள் சம்பந்தமாக அதை செய்யும் பொழுது, இப்போ அவர்களுக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டுகள், இந்த கரெக்ட் அசசினேஷன் நடக்கும். இப்போ எனக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள், கரெக்ட் அசசினேஷன் 30-35 வருஷமாக நடக்குது. அப்படியால் அந்த துரோகி பட்டம்ன்றது எனக்கு அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. அது எனக்கான ஒரு கௌரவம். நான் துரோகியாக இருக்கிறதுல பெருமைப்படுறேன். நீங்கள் ஒரு ஜனநாயகவாதியாக, மனித உரிமைவாதியாக, கொலைகளுக்கு எதிரானவர்களாக, அனைத்து கொலைகளையும் கண்டிப்பவர்களாக இருந்தால் நீங்கள் துரோகி. அப்போ ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்டுக்கு, மக்களில் அன்பு கொண்ட, உயிர்கள் மீது அன்பு கொண்டவர்களுக்கு கிடைக்கிற ஒரு பட்டம் தான் அது. இன்றைய சூழலில், தமிழ் தேசிய சூழலில் அதுதான் நடக்கும். இப்போ எல்லாம் தமிழ் தேசியம், புலி தேசியம்னு சொன்னால் கடைந்தெடுக்கப்பட்ட அயோக்கியர்களாக நீங்கள் இருக்கணும். நீங்கள் ஒரு பாலியல் வன்புணர்வு செய்தவர்களாக, அல்லது பாலியல் வன்புணர்வுக்கு முற்பட்டவர்களாக, அவர்களை ஆதரிப்பவர்களாக, பண மோசடி செய்தவர்களாக, புலிகளை வச்சு பிழைக்கிறவர்களாக இருந்தால் தான் நீங்கள் தமிழ் தேசியவாதியாகவும் தியாகியாகவும் கருதப்படுவீங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் துரோகியாக. அப்போ இன்றைய சூழலில் துரோகியா தியாகியா நல்லவன்னு சொன்னால் துரோகியாக இருக்கிறது நினைக்கிறேன் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நீங்கள் தியாகி என்றால் உங்கள் மீது ஏதோ ஒரு கரை இருக்க வேணும். நீங்கள் ஏதோ ஒரு பெரிய சாட்டை செய்துட்டு அதுக்கு ஒழிக்கிறீங்களன்னு, பசுத்தோல் போத்திய புலிகள் என்று சொல்கிற மாதிரி இது ஒரு களவு இதுகளை செய்துட்டு ஒளிஞ்சிருக்கிற ஆட்களாகத்தான் நீங்கள் இருப்பீங்கள். இது தொடர்பில் அண்மையில் வந்த முக்கியமான பதிவு என்னென்னா, ஜஃப்னா மானிட்டரில் நினைக்கிறேன் நாராயணசுவாமி என்பவர், அவர் பல நூல்களை எழுதியிருக்கிறார். இந்தியாவில் இருந்து ஒரு ஆய்வாளர், எழுத்தாளர், இந்திய புலனாய்வு கட்டமைப்போட நெருங்கியவராக இருக்கக்கூடும். அவர் ஒரு அண்மையில் ஜஃப்னா மானிட்டரில் எழுதினதில் சொல்கிறார், தான் ஒரு பாடசாலைக்கு போனதாகவும், நெல்சன் மண்டேலா ஆரண்டு கேட்க சிலர் கையெழுத்தினார்கள். கையெழுத்தி போட்டு சொன்னிச்சிறன் சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர், போராட்டத்தில் ஈடுபட்டவர். அதே மாதிரி ஃபிடல் காஸ்ட்ரோவையும் வேறு ஒரு ஆளையும் கேட்டிருக்கிறோம். அவர் அதுக்கும் ஒரு சிலர் கையெழுத்தி கியூபாவை சேர்ந்தவருண்டோ வேறு ஏதோ சொல்லியிருக்கிறோம். அதுக்கு பிறகு இன்னொரு கேள்வி கேட்குறார், அப்பா பிள்ளை அமுதலிங்கம் யாருன்ட்டு. அதுக்கு பெரும்பாலும் ஒருத்தரும் கையெழுத்தில்லை. அப்போ பிறகு கடைசியாக அழுத்தி கேட்டதில் ஒரு பெண் கையெழுத்தி போட்டு சொல்லிக்கா அப்பா பிள்ளை அமுதலிங்கம் துரோகி என்று. இப்போ அந்த பிள்ளைக்கு அப்பா பிள்ளை அமுதலிங்கம் துரோகியாக மட்டும்தான் போதிக்கப்பட்டிருக்குது. அவருக்கு வேறு எந்த விஷயமும் தெரியாது. இப்போ அப்பா பிள்ளை அமுதலிங்கத்தின் மீது அரசியல் ரீதியாக எல்லாருக்கும் எல்லா விமர்சனங்களும் இருக்குது. இப்போ இன்னும் ஒரு 10 வருஷத்தில் இலங்கையில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் எல்லா தலைவர்கள் மேரார் கேட்டுட்டு பிரபாகரனார் என்று கேட்டால் ஒரு மாணவன் எழும்பி அவர் ஒரு பயங்கரவாதி என்று சொல்கிறதும் அப்பா பிள்ளை அமுதலிங்கம் துரோகி என்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை.
ஏனென்றால் நாங்கள் ஒரு பெரிய கரெக்ட் அசசினேஷன் உண்ட விடுதலை புலிகள் தங்களோட ஊடகங்களுக்காக செய்து வந்திருக்கிறோம். தங்களுடைய எதிரிகள் தமிழரசு கட்சி எப்படி தங்களுடைய எதிரிகளை துரோகி ஆக்கிச்சதோ அதே மாதிரி ஒரு வேலையை விடுதலை புலிகள் தொடர்ச்சியாக செய்து கிட்டத்தட்ட விடுதலை புலிகளுடைய 86 இருந்து கிட்டத்தட்ட 2009 வரைக்கும் விடுதலை புலிகளின் துப்பாக்கிகளின் கீழே தான் மக்கள் சீவிச்சிருக்கிறோம். அப்போ அவர்கள் சொல்கிறத எதிர்த்து கதைக்கிறதுக்கு அங்கே யாரும் இல்லை. அப்படி எதிர்த்து கதைச்சால் விடுதலை புலிகளே போராளிகளே தாங்கள் கொல்லப்படுவார்கள் என்ற பயம் எல்லாருக்கும் இருந்திருக்கு. அப்போ எல்லாரும் மௌனிகளாக அவர்கள் சொன்னதை கேட்க வேணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மூளைச்சலவை செய்த சமூகம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சமூகம் அவர்கள் எத்தனை பட்டப்படிப்பு எடுத்தார்கள், கலாநிதி பட்டம் பெற்றார்களா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. அவர்கள் என்ன செய்திருந்தாலுமே அவர்கள் விடுதலை புலிகளுடைய ஊடகங்களுக்கான வாரது தான் பதிவு செய்யப்படும். அதன் அடிப்படையில் தான் அமுதலிங்கம் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவராக இருந்து அதுக்கு பிறகு இலங்கையில் வந்த முதலாவது தமிழ் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்திருக்கிறார். அவருடைய பாராளுமன்ற உரைகள் மிகவும் பேசப்பட்டிருக்கின்றன. அவருக்கும் இந்திரா காந்திக்கும் இடையிலான உறவுகள் பலமாக இருந்தது. தமிழர்களுடைய பிரச்சனை சர்வதேசமயப்படுத்தினதிலேயும் அவருக்கு பெரிய பங்கு இருந்தது. அன்றைய காலத்தில் இந்த இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கி சக்தியாகவும் இருந்திருக்கிறார். இதுகளில் எங்களுக்கு பல விமர்சனங்கள் இருக்குது. அமுதலிங்கம் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் அதற்காக அமுதலிங்கத்தை நாங்கள் துரோகி என்று அடையாளப்படுத்துறது ஒரு சரியான விமர்சனம் அல்ல. அதே போல் பிரபாகரன் மீது எங்களுக்கு பல விமர்சனங்கள் இருக்குது. அதுக்காக பிரபாகரனை பயங்கரவாதி என்று சொல்லுறது சரியான விமர்சனமாக இருக்காது. அப்போ இந்த அடிப்படையில் தான் நாங்கள் இதை பார்க்கணும். இந்த கரெக்ட் அசசினேஷன் எப்படி நடக்குது. நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிற விஷயம் அனைத்து உயிர்களும் மதிக்கப்பட வேணும். உயிர் கொலைகள் தடுக்கப்பட வேணும். அன்றைக்கு இருந்து இன்றைய வரைக்கும் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் துரோகிகள் தியாகிகள் என்று வகைப்படுத்த இயலாது. நீங்கள் இன்னும் ஒரு டியூ ப்ரோசஸை வச்சு அங்கே இன்வெஸ்டிகேஷன் நடத்தி படுகொலை செய்யப்பட இல்லை. எழுந்தமானமாகத்தான் கொலைகள் நடந்தது, சித்திரவதைகள் நடந்தது. விடுதலை புலிகளை தவிர அங்கே ஏனைய இயக்கங்களும் போராட்டத்தில் ஈடுபட்டன, போராடி இருக்கிறோம். அந்த போராளிகள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் தவறானது என்று சொல்கிறதுக்காக தான் என்னை வீல் சேரில் இருத்தணும், படுகொலை செய்யணும், என்னுடைய மனைவியை விதவையாக்கணும், என்னுடைய பிள்ளைகளை கொல்லணும் என்றெல்லாம் பல்வேறு விமர்சனங்கள் பொது தளத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறான விமர்சனங்களை சாதாரணர்கள் மட்டும் செய்யலை. இதை புலிகளின் முக்கிய பிரதிநிதிகளும் செய்யணும். அவை இதுகளை மௌனமாக கடந்து செல்லினம். இவ்வாறான செயல்களை செய்கின்ற காட்டுமிராண்டித்தனமானவர்களை இவர்கள் வளர்த்து விடினம். இன்றைக்கும் வளர்த்து விடினம். இவ்வாறு செய்கிறது தவறென்று கூட இவர்கள் செய்யவாரில்லை. இவர்கள் தங்களோட பேரை பயன்படுத்தி விடுதலை புலிகளின் கொடியை, விடுதலை புலிகளின் தலைவர்களுடைய தளபதிகளுடைய படங்களை, கார்த்திகை பூவை, தமிழீழத்தை எல்லாம் பயன்படுத்தி மற்றவர்கள், அதாவது ஒரு விடுதலை புலி பிரதிநிதிகளாக இவர்கள் சமூக வலைத்தளங்களையும் வெவ்வேறு தளங்களையும் செயற்பட்டு கீழ்த்தரமான செயல்களை செய்கிறத நாங்கள் நல்ல விடுதலை புலிகள் என்று சொல்கிறவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் இதை எதிர்க்கிறீர்கள். அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். அதுன்ற அர்த்தம் என்னென்னா இவன் செயற்பாடு அது பிரபாகரன் இருக்கிற காலத்திலையும் இது நடந்தது. பிரபாகரன் இல்லாமல் போன பிறகுதான் இது நடக்குதுன்னு இல்லை. பிரபாகரன் இருக்கிற காலத்தில் இருந்து பிரபாகரன் சுட்டு கொல்லப்பட்ட எல்லாருக்கும் துரோகி பட்டம் கொடுத்து ஒரு கதை ஒன்று புனையப்படும். அந்த புனைவுகள் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட எல்லார் மீதும் ஒரு கதை புனையப்பட்டிருக்கு. இவர் எப்படி தங்களுக்கு துரோகம் அழைத்தார் என்றெல்லாம் கதைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. அதுபோல் எனக்கும் பல்வேறு கதைகள் இருக்குது. என்றால் அங்கே ஒரு கதை இருக்காது தானே, எல்லாரை பற்றியும் என்ற சம்பவம் ஒரு பொய்யை கட்டமைக்கிறது தானே. இப்போ பொய்யை கட்டமைக்கக்குள்ள உங்களுக்கு ஒரு பொய் இருக்காது, அது பல பொய்கள் இருக்கும், அதுக்கு பல திரிவுகள் இருக்கும். இப்போ விடுதலை புலிகள் இந்த முக்கியஸ்தர் என்று சொல்லப்படுற இந்த புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தலைவர் இன்பராசா, ஒரு குழந்தை போராளி இன்பராசா இப்போ 2 குழந்தைகளுக்கு தந்தை ஆகிட்டார். அவர் ஒரு பதிவில் போடுறார், இவர் 9 வயது ஒரு பெண் பிள்ளையை அவர் பருவமடைய முதலே பாலியல் வன்புணர்வு செய்தவர் என்று அவர் ஒரு பதிவு போடுறார். அதை பிறகு இன்னொரு ஊடகவியலாளர், புலிகளின் முக்கிய ஊடகவியலாளர் வேல் தர்மா அவர்கள் அப்படியான விஷயங்களை வேறு எங்கேயும் எழுதி வந்ததை
அவர் எழுதியில் நினைக்கிறேன். அவர் அதை பரப்புகிறார் ஆக்களுக்கு. ஸோ இப்போ 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 இப்படித்தான் இந்த படித்த சமூகமும் செய்தது. என்ன இவ்வாறான விஷயங்களை ஊக்குவிக்கிறது. விடுதலை புலிகள் என்று சொல்கிற ஆக்கள் தாங்கள் நல்ல விடுதலை புலிகள் என்று சொல்கிற அந்த கோட் ஷூட் டை போட்டு நல்ல முகத்தை காட்டுறவர்கள் பின்னுக்கு இருந்து இந்த வேலையில் செய்கிறது. இப்போ பார்த்தோம்னால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கனகரத்னம் அவர்கள் தன்னுடைய ஒன்று விட்ட சகோதரனை பிரபாரன் சுட்டு கொண்டாருன்றதுக்காக அவர் சட்டவிரோதமான செயல்கள் துரோகத்தனமான செயல்கள் செய்தன்னு சொல்கிறேன். ஆனால் இப்போ அந்த செட்டி தனபாலசிங்கம் தான் விடுதலை புலிகளை உருவாக்கினவர். அவர் தான் அது இந்த உண்மையான தலைவர். அதனுடைய இப்போ இவ்வாறான பிரச்சாரங்களை வெறுமனே படிக்காதவர்கள் டிக்டாக் தளத்தில் தான் செய்கிறதில்லை. விடுதலை புலிகள்ன்ற உண்மையான பிரதிநிதிகள் கூட இதை ஏற்றுக்கொண்டு தான் போகிறார்கள். இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த கல்வி சமூகமும் ஒரு வகையில் இதுகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுது என்றால் இப்போ யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை எடுத்தீங்கள் என்றால் அவர்கள் அங்கே நடக்கக்கூடிய எல்லா விதமான பாலியல் விஷயங்களுக்கும் துணை போகிறவர்களாக இருக்கிறார்கள். பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகளுக்கெல்லாம் துணை போகிறவர்களாகத்தான் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்கள் இருக்குது. என்னால் அங்கே ஏற்கனவே அறியப்பட்ட பல பேராசிரியர்கள் மாணவர்கள் ஒன்றியத்தால் காப்பாற்றப்படுகிறார். அவர்கள் தமிழ் தேசியத்துக்காக நிற்கிறார்கள் என்றதுக்காக அவர்கள் மீதுள்ள அத்தனை பழிகளும் மறைக்கப்படுது. அதே போல் சமூகத்தில் இருக்கிற ஊடகங்கள் எல்லாமே இந்த மோசடியை செய்யணும். அவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நியாயம், இவர்களெல்லாம் என்ன சொல்கிறது, இவர்கள் எல்லாம் தமிழ் தேசியத்தின் பால் புலி தேசியத்தின் பால் நிற்கிறதால இவர்கள் எல்லாம் அவர்கள் தவறுகள் விட்டிருந்தாலும் அவர்களை காப்பாற்றணும் என்ற எண்ணத்தில் தான் இதெல்லாம் நடக்குது. இதுகளுக்கு அப்பால் சமூக இப்போ இந்த சமய குழுக்களையும் எடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை பார்க்கலாம். இப்போ சமயம் என்ன சொல்லுது, ஒருவர் அன்பு செலுத்தன்னு தான் சொல்லுது. எந்த ஒரு சமயமும் நான் அறிந்த சமயங்கள் எதுவும் ஒருவரை கொல்றதை போய் நியாயப்படுத்தன்னு சொல்லல. ஆனால் எங்களுக்கு இருக்கக்கூடிய எங்களோட அருத்தந்தைகள் இந்த கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்களும் சரி இந்துக்களும் சரி, இப்போ இந்த வேலன் சுவாமியோ அல்லது சங்கரானந்தா போன்றவர்கள் தன்னை சுவாமிகள் என்று சொல்லிக்கொள்கிறவர்கள் இந்த கொலைகளுக்கெல்லாம் நியாயம் கற்பிக்கிறார்களே ஒழிய இந்த கொலைகள் தவறானது என்று சொல்லல. அது சொல்லவும் அவர்கள் விரும்பலை. அப்போ இது என்ன நடக்குதுன்னா ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தில் கொலைகள் கொண்டாடப்படுறதும் கொலைகள் செய்கிறத நியாயப்படுத்துறதுமான ஒரு மோசமான மனித குல விரோத செயல்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்படுது. இப்போ இதே எதிர்க்கிறவர்கள் இந்த எதிர்க்கிறவர்கள் மீது மோசமான இந்த கரெக்ட் அசசினேஷன் கட்டவிழ்த்துவிடப்படுது. அப்படியான ஒரு கரெக்ட் அசசினேஷன் தான் இந்த கரெக்ட் அசசினேஷன். எப்படி என்றால் இது நபர்கள் மீது மட்டுமல்ல, அதை தங்களை விமர்சிக்கிறவர்கள் மீது இவர்கள் கரெக்ட் அசசினேஷன் செய்தால் பரவாயில்லை. அதை தாண்டி இந்த கரெக்ட் அசசினேஷனை தங்களை விமர்சிப்பவர்களையும் தாண்டி அவர்களுடைய குழந்தைகள், அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய மனைவி, சகோதரம், உறவுகள் என்று பல்வேறு தரப்பினரையும் நெருக்கடிக்குள் தள்ளுகிறார். இதன் மூலம் அந்த விமர்சனங்களை வைப்பவர்களை வாயடிக்க செய்கிறது தான் இவர்களுடைய நோக்கமாக இருக்குது. அப்போ இவர்கள்ட்ட இந்த விமர்சனங்களை எதிர்கொள்கிறதுக்கான அரசியல் பலம் இல்லை. என்ன நீங்கள் ஒரு தவறை என்னென்று நீங்கள் போய் எதிர்கொள்கிறது. இப்போ புலம்பெயர்ந்த நாட்டில் நீங்கள் வந்திருந்து நாங்கள் நல்ல கொலையும் செய்திருக்கிறோம் கெட்ட கொலையும் செய்திருக்கிறோம்னு சொல்லலாது. நாங்கள் செய்ததெல்லாம் நல்ல கொலை என்று சொல்லலானே, இந்த கொலைகளெல்லாம் நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்லலாது. அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஐரோப்பிய மேற்குலக நாடுகளில் மனித உரிமைகளை நீங்கள் இங்கே இருக்கலாது. அப்போ என்ன செய்யணும், இப்போ இவர்கள் வாதாட ஊடகங்களில் கதைக்கவும் இல்லாது, நாங்கள் செய்த கொலையெல்லாம் நல்ல கொலை என்று சொல்லலாது. அப்போ என்ன செய்யணும், இதை சொல்கிறவர்களுக்கு எதிராக இந்த கரெக்ட் அசசினேஷனை செய்யணும். அவர் கூலிப்படையில் இருந்தார், அவர் உளவு செய்தார், அவர் உளவு பார்த்தார், அவர் இந்த உளவு நிறுவனத்தோட வேலை செய்தார், அந்த உளவு நிறுவனம் செய்தார், அவர் 9 வயசு பிள்ளைய பாலியல் வன்புணர்வு செய்தார், அதுக்காக புலிகள் அடிச்சுது, அதால் தான் நாங்கள் எல்லாம் அவர் எங்களை பற்றி பேசுகிறார் என்ற கதையாடல்களைத்தான் இவர்கள் கட்டுறார்கள். அதைத்தான் தங்களுடைய போராளிகள் மீதும் வைக்கணும். இப்போ கருணாவோட பிரச்சனைனா நீங்கள் கருணாவைத்தான் விமர்சிக்கணும். கருணாவோட போன 5000 போராளிகளையும் துரோகி என்று சொல்கிற மாதிரி. அப்போ பிறகு அந்த போராளி கருணாவோட அப்படி இருந்தார் இப்படி இருந்தார். ஸோ ஒரு மிக கீழ்த்தரமான இடத்துக்கு புலிகள் இறங்கிட்டு இன்றைக்கு இதுகளை எல்லாம் ஆதரிக்கிறவர்களாகவும் மற்ற புலிகள் இருக்கிறோம், மௌனமாக இருக்கிறோம். அப்போ அதன் மூலமாக என்ன நடக்குதுன்னா
இப்போ வந்து புலிகள் என்றாலே ஒரு ஒரு புறம்போக்கு அமைப்பாக வந்துடுது. அது ஒரு புலி தேசியம், தமிழ் தேசியம் கதைக்கிறது எல்லாம் வந்து அவர்களை வந்து மிக கீழ்நிலைக்கு கொண்டு போயிட்டுது. இன்றைக்கு அவர்களால் ஒரு தேர்தலில் அவர்களுக்கு ஒரு கட்சி இல்லை, தேர்தலில் போட்டியிட இல்லாது, போட்டியிட்டாலும் வெல்ல மாட்டினோம் என்றால் அவர்கள் இன்றைக்கு அவர்கள் யாரை அவர்கள் எதை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் என்றால் ஈழச்செல்வன் அல்லது விநாயகமூர்த்தி வினோகரன் போன்றவர்களை சீரடிக்கிறது, இந்த சுஜிகூலுக்கு எதிராக போய் முட்டை அடிக்கிறது. இதுதான் இன்றைக்கு புலிகளுடைய அரசியல் நடவடிக்கையாக இருக்கிறது. அல்லது என் போன்ற விமர்சகர்கள் மீது சீரடிக்கிறது. இதுதான் இன்றைக்கு புலிகளுடைய அரசியல் நடவடிக்கை. இதை தாண்டி அவர்களால் போகல. அவர்களுடைய ஊடகங்களை என்ன செய்யணும் என்றால் அவர் அந்த ஊடகங்களுக்கு இவர்கள் தேவை, இந்த சீரடிக்கிறவர்கள் தேவை என்றால் ஒரு தரப்பு கதையை மட்டுமே கதைச்சு கொண்டிருக்கிறதுக்கு. நான் நினைக்கிறேன் இது ஒரு நீண்ட உரையாடலாக இருந்தாலும் இது இன்றைய காலத்தை நாங்கள் பதிவளிக்குது. இதில் வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நல்ல புலி கெட்ட புலி என்றொன்றையும் பார்க்கல. புலிகள் என்றால் ஒரு புலிகள் என்ற அமைப்பு ஒரு புலிகள் அமைப்பு தான். நல்ல புலி அமைப்பு கெட்ட புலி அமைப்பு. இப்போ நீங்கள் நல்ல துரோகிகள் கெட்ட துரோகிகள் அல்லது நாங்கள் நல்ல கெட்டவர்களை தான் கொண்டோம் என்றெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லலாது. அப்படியே புலி இப்போ இன்றைக்கு புலி என்னத்தை ரீப்ரசன்ட் பண்ணதுண்டா தமிழ் மக்கள் இந்த டிக்டாக் தளங்கள்ல எல்லாம் பார்க்கல புலி பிரதிநிதித்துவப்படுத்துறது வந்து மிக பிற்போக்குத்தனமான மிக மோசமான சமூக விரோதிகளைத்தான் புலிகள் இன்றைக்கு பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். ஆனபடியால் இந்த அமைப்பின் பெயரையோ கொடியையோ பாவிக்கிறது வந்து மிக அருவருக்கத்தக்க விஷயம். அவர்கள் வந்து ஒரு மனித உரிமைகளை மதிக்காத, மனித உரிமை படுகொலைகளை ஆதரிக்கின்ற மனித உரிமை விரோதிகளாகத்தான் இன்றைக்கு அவர்கள் இருக்கிறார்கள். இப்போ தமிழ் மக்களுடைய பிரச்சனையில் நாங்கள் எங்களுக்கு ஒரு தீர்வு பெற வேணும் என்று சொன்னால் இந்த விடுதலை புலிகள் இல்லாத சக்திகள், புதிய சக்திகள் தான் அதுக்கான தீர்வை நோக்கி செல்லல. விடுதலை புலிகளை வச்சுக்கொண்டு நாங்கள் எந்த ஒரு அரசியல் தீர்வுக்கோ அல்லது அரசியல் பாதைக்கோ நாங்கள் செல்ல இயலாது. அது ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்கிறது. என்னால் விடுதலை புலிகள் என்னத்தை உலகம் முழுக்க விடுதலை புலிகள் பயங்கரவாத அமைப்பாக தான் தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் அவர்கள் செய்த தற்கொலை தாக்குதல்கள், மோசமான படுகொலைகள். இன்றைக்கும் அந்த படுகொலைகளை ஆதரிக்கிறது, இன்றைக்கும் வன்முறையை ஆதரிக்கிறது, இன்றைக்கும் மக்களை பயமுறுத்துறது, கொலைகள் செய்வோம், வீல் சேரில் இருத்துவோம் என்று மனித குல விரோத நடவடிக்கைகளில் தான் அவை ஈடுபட்டிருக்கலாம். ஸோ பிரபாகரன் பாசறையில் இருந்து வந்தவர்களுக்கு பிரபாகரன் என்னத்தை கற்பித்திருக்கிறார் என்றது மிக முக்கியமான பிரச்சனை. இதைத்தான் வினோகரனும் இங்கே எழுப்புகிறார். நான் கேட்கிற அதே கேள்விகளை அவர் ஒரு முன்னாள் போராளி. அவருடைய குடும்பத்தில் 5 பேரில் ஒருவர் மாவீரர், மற்ற 4 பேரும் போராளிகள். தாய் தந்தையர் இழந்து விட்டார்கள். அப்போ அப்படி ஒரு அர்ப்பணிப்பு செய்த ஒருவரை நீங்கள் வலைத்தளத்தில் போட்டு அவருடைய பிள்ளைகளை பிரபாகரன் பேரில் பிரபாகரன் புலிக்கொடியையும் தமிழீழத்தையும் கார்த்திகை பூவையும் வச்சு அவரை நீங்கள் அவமானப்படுத்துகிறீங்கள் என்றால் இப்போ புலிகள் யாரை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள்? இந்த அயோக்கியத்தனத்தை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேணும். புலிகளுடைய சின்னமோ அவர்களுடைய கொடியோ அவர்களுடைய தலைவர்களோ இன்றைக்கு பயங்கரவாதத்தின் அடையாளமாகவும் அயோக்கியத்தனத்தின் அடையாளமாகவும் மாறிக்கொண்டு இருக்குது. இதை தட்டி கேட்கறதுக்கு இங்கே ஒரு தரம் இல்லை. ஏன்னா அதை புலிகள்லாம் செய்யணும். இதை தட்டி கேட்கிறார்கள் இல்லை. ஆனபடியாக நாங்கள் உலகத்தோடு சேர்ந்து ஓடி மனித குல விரோத சிந்தனைகளுக்கும் செயற்பாடுகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன். மற்ற இந்த துரோக அரசியல் ஒட்டுக்குழு என்று சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு அப்படி மாறி இருக்கிறால் புலிகள் தான் அதை மாறி இருக்குது. அவர்கள் இன்றைக்கு சகல உளவுத்துறைகள்லையும் புலனாய்வுத்துறைகள்லையும் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இப்போ நாங்கள் அதனுடைய இந்த போராட்டத்தில் போராடி எதையுமே அடையாமல் மரணித்த போராளிகளை நாங்கள் கௌரவிக்க வேணும். அவை மீது எந்த குற்றச்சாட்டுகளையும் நாங்கள் வைக்கல. அவர்கள் வீணாக தங்களுடைய உயிர்களை இழந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் கௌரவிக்கணும். அவர்களுக்கான விளக்கேற்றல் நிகழ்வுகளை நாங்கள் செய்ய வேணும். அவர்களை நினைவு கூற வேணும். ஆனால் இந்த அயோக்கியத்தனங்களை ஏற்றுக்கொள்ள இயலாது. இந்த அயோக்கியத்தனங்களுக்கு நிச்சயமாக முடிவு கட்டணும். அந்த அடிப்படையில் இந்த புலிகளுடைய கொடியுதுகளை வச்சுக்கொண்டு நீங்கள் மனித உரிமைகள் பற்றி பேசுகிறதோ, பிரபாகரனையும் கார்த்திகை புகை வச்சுக்கொண்டு மனித உரிமை பற்றி பேசுகிறதோ இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமற்றது. இது இன்றைக்கு பயங்கரவாதத்தின் ஒரு அடையாளமாக மாறிட்டுது. அதைத்தான் நீங்கள் இன்றைக்கும் நிரூபித்து கொண்டிருக்கிறீர்கள். அயோக்கியத்தனத்தின் அடையாளமாக அதை நீங்கள் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறபடியால்
இப்போ நாங்கள் ஈழச்செல்வன் விநாயகமூர்த்தி வினோகரனுடைய உள்ள குமுறலையும் அதை கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை முடிப்போம். இந்த பதிவை பார்த்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். இது தொடர்பில் உங்களுக்கான கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கருத்துக்களை பதிவு செய்து கொள்ளலாம். நன்றி. தலைவர் பெருவாரம் சொல்லி கொடுத்துட்டு போனவரா எஞ்சி உள்ள போராளி என்ற புலி எல்லாத்தையும் போட்டு அடிங்கோ, அதுக்கெல்லாம் செத்து போட்டும். 2009 முன்பாடு தான் எல்லாத்தையும் கொண்டு போட்டு போனான். 2009 பிற்பாடு எஞ்சி கிடக்கிற எல்லாத்தையும் போட்டு அடிங்க, சாவட்டுமண்டு. தண்டியாக்களை எல்லாத்தையும் முடிச்சு வெள்ளாட நீ போட. தண்ட சொந்தம் பந்தம் ஒருத்தனம் இல்லை, தளபதி மாற்ற மாதிரி ஒன்றும் இல்லை, முழுக்க வெள்ளாட நீ போட. 2 போனாங்க 4 ஓ வணக்கம் சொல்லுங்க. நான் அதெல்லாம் நான் காலையிலே பார்த்துட்டு டென்ஷன் ஆக்காதேங்கோ, சரியா? அதெல்லாம் நான் காலையில் பார்த்துட்டேன். இப்போ மனைவிட்ட படம் கேட்டு கொடுக்குறதுக்கு ஏண்டா இப்போ அது ஒன்று தானே பாக்கியாக கிடக்குது, அதையும் கொடுத்து விட்டா பிரச்சனை இல்லை தானே. நீங்களா போய் பாருங்க, அவை ஆக்கலாரு முள்ளப்பேரும் போராட்டம் நடக்கல நாட்டை விட்டு ஓடினாக்களா தான் இருக்கிறான். அவர்கள் தான் இப்போ பலம் வந்து நாங்கள் தங்களோட பிழைப்புக்காக போராட்ட வரலாறை வச்சு பிழைக்கிறவங்க உல்லாச வாழ்க்கையா பிழைப்புக்காக இந்த வலைத்தளங்கள்ல போராட்ட வரலாறை கொச்சப்படுத்துறதும் அவர்கள் மூக்கு மூட்டை குடிச்சு போட்டு தமிழீழம் பெற்றுக் கொடுக்காம அடே உங்களோட கையிலாம் தமிழீழம் கிடைச்சிருந்தா என்னடா இருக்கும் யோசிச்சு பாருங்க. வலைத்தளங்கள்லயே ஒற்றுமை இல்லை, பண்பாடு இல்லை, நாகரிகம் இல்லாத நீங்கள் மக்களுக்கு வழிகாட்ட போறீங்களாம். நீங்களே ஒரு பண்பாடு இல்லாதாக்கள், அப்ப என்னன்னு நீங்கள் மக்களுக்கு பண்பாட வழிநடத்த போறீங்க ஒன்று. அடுத்ததாக பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்ச காலமாக இந்த போராளிகள் நலன்புரி சங்கம் ஒன்று உருவாக்கி இருக்கணும். ஆரம்பத்திலே ஒருத்தர் உருவாக்கினவர், அவரே மாறண்டு உங்களுக்கு தெரியும். அதற்காக 3 குழவுகளா பிரிஞ்சு இப்ப நாளுக்கு ஒரு கூட்டம் போடணும். ஒவ்வொரு தலைவர் இதைத்தான் சொல்லி கொடுத்துட்டு போனவர். அவை இந்த தலைவர் தமிழகத்துக்காக போராட தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன். மக்கள் ஓரளவுக்கு ஒரு 30 வீதமான மக்கள் போராட்டத்துக்கு சார்பானவர்களும் 70 வீதமான மக்கள் போராட்டத்தை விரும்பாத ஆக்களும் போராட்டத்தை பொறுத்து போராட்டம் நடந்த இடங்கள்ல இருந்து வலிக்கிட்டு காடுகள் நாடுகளால் ஓடி இராணுவ தளங்களுக்கு போய் இராணுவ கட்டுப்பாடு வழியை வாழ்ந்த ஆக்களும் அவர்கள் எல்லாம் போராட்டத்துக்கு சாதகமான ஆக்கள் இல்லை. பாருங்க பவுனியாக்கள் எல்லாம் எத்தனை முகாம் இருந்து பாருங்க, கோழிக்கோட்டு முகாம், அந்த முகாம் எல்லாம் பண்ணிக்க இருந்து போராட்டத்துக்கு எதிராக ஒழிச்சு ஓடுனவியல். அப்ப என்னண்டு இவ சொல்லணும், ஒவ்வொரு தமிழனும் தேசியவாதிகள் உண்டு. போராட்டம் நடக்கல ஒழிச்சு ஓடி ராணுவ கட்டுப்பாடு வழி அகதிமாவில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் போராட்டத்துக்கு சாதகமான ஆக்கள் இல்லை, முழுக்க போராட்டத்துக்கு எதிரான ஆக்கள். போராட்டம் வேண்டாம், இந்த போராட்டம் வேண்டாம் என்று ஓடி ஒழிஞ்சவர்கள் அவர்கள். இன்றைக்கு அவர்கள்லாம் பலம் பெறணும், தாங்கள் தேசியவாதியாக இனம் காட்டிக் கொண்டு பலம் பெறணும். ஏன்னா இந்த போராட்ட வரலாறை வச்சு பல அரசியல்வாதிகளும் பிழைச்சு கொள்ளலாம். தொங்கான் வச்சிருந்தன், PK வச்சிருந்தன் என்று கலைக்கிறாங்க. மூக்கு முட்டை குடிச்சு போட்டா ஒரு தரையும் பார்க்கல. அப்படி இல்லைன்னு நாங்கள் உள்ளதை சொல்ல போனால் சம்பவம் செய்வோம், மிரட்டுறது. வெளிநாடுகள்ல இருந்து வெளிநாடுகள்ல இருந்தோம் இங்க ஆளே ஒரு 10 ரவுடிசனை தான் பழக்கிறோம். கொலை மிரட்டல் ஒரு பகுதியால பாருங்க, மதங்களை போட்டு அடிக்கிறது, குரான்களை போட்டு அடிக்கிறது. இவையால் தேசியவாதிகளாம். தலைவர் எல்லா மதத்தையும் மதிச்சவர், சிங்கள மதத்தை கூட தலைவர் மதிச்சவர், இஸ்லாமிய மதத்தை கூட தலைவர் மதிச்சவர். இவங்க இந்த பரதேசிகள் அந்த குரானை போட்டு அடிக்கிற பரதேசிகளுக்கு விளங்க இல்லை, இஸ்லாமியர் மாவீரரா இருக்கிறாங்க ஆரம்ப காலத்துல. இந்த குரானை போட்டு அடிக்கிறாங்க தனிப்பட்ட கோபங்களுக்காக. தங்களை தனிப்பட்ட தாங்கள் வலைத்தளங்கள் மூக்கு மூட்டை சண்டை பிடிச்சி போட்டு போராளிகள புள்ளியா போட்டு அடிக்கிறது, மனைவி மேல போட்டு அடிக்கிறது, அப்பா அம்மா போட்டு அடிக்கிறது. இதே அவங்கள தலைவர் சொல்லி தந்துட்டு போனவர். உங்களோட கையில எல்லாம் கடவுளே தமிழமே கிடைச்சிடக்கூடாதியா ராசா, தமிழம் உண்டே கிடைக்க கூடாதியா. கிடைச்சிருந்தால் கேவலம் கெட்டதுகள். போராளிகளுக்கு 68 அமைப்பாம், 68 கட்சியாம். கட்சிகள் எல்லாம் உருவாக்கி கொண்டு கட்சியெல்லாம் உருவாகணுமே தவிர கஞ்சிக்கு வழி இல்லை. இப்படிதான் கடந்தாலும் போராட்டம் நடக்கும் போது தங்களை ஜாதகமா இருந்தால் அவைகளுக்கு வீடு வாசல், போராட்டத்துல உண்மையா போராடினவனுக்கு இயக்கம் போராட்டம் நடக்குது. எங்க ஒரு மாவீர உடம்புக்கு ஒரு போராளி உடம்புக்கு வீடு கட்டி கொடுத்த நீங்கள் ஒரு பதிவை காட்டுங்க பார்ப்போம். தளபதிகளுக்கு அங்கே அனைவருக்கும் அங்க அவைக்கு சப்போர்ட். அவன் வீடுகள்ல சோழர்லயே பிரிட்ஜும் ஏசியும் இருக்கும். ஒரு வீட்டுல 4 பேர் 5 பேர் இருந்து போராடின போராளி என்ற வீட்டுல
மாவீரற்ற வீட்டுல வீடு படுக்க பாய் இருக்காது. எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டாந்து இருந்தாங்க. நாங்கள் எல்லாத்தையும் கடந்து போகணும்னா முடியாம இருக்கு. உறவுகளே குறைங்க அங்க தப்பா இருக்காதீங்க. ஏனால் போராட்டத்துல இந்த வலி கேட்காம விளங்குது. இப்போ வலிக்குது, வலி கேட்காம விளங்குது. அந்த வேதனைகள் எப்படி இருக்கண்டு. வணக்கம் ஜெயபாலண்ணா. நன்றி அண்ணா. ஏனண்டா உண்மையிலேன்னா இந்த தேசியம் பேசுறவங்கள்ட அநாகரிகமான செயலும் இந்த மாற்று இயக்கங்கள் எல்லாம் இத்தனை இயக்கம் இருந்தது. இந்த இப்படி பிடலோ பிளட்டு இபிஆர் லவுண்ட் எல்லாம் இத்தனையோ இயக்கம் இருக்குன்னா ஒருத்தர் கூட இப்படியான கீழ்த்தனமான வேலை செய்யலைன்னா அந்த வலைத்தளங்கள்ல தெரியுமா? ஆனால் அவங்கள தான் ஒட்டுக்குழுன்றாங்க. நம்ம உண்மையில இந்த மாற்று இயக்கங்கள்ல இருந்தவங்களாம் இருக்கிறாங்களன்னா ஒட்டுதான் இப்படி ஒரு கீழ்த்தனமான வேலை செய்யலைன்னா இது வரைக்கும். இந்த வலைத்தளங்கள்ல தமிழெல்லாம் பிடிச்சி கொடுக்க போறோம், தேசியம் கதைக்கிறவங்களான்னு இவ்வளோ கீழ்த்தனமான வேலை செய்கிறாங்கன்னு. அதுதான் நான் கேட்டேன். தலைவர் பிரபாகரன் உங்களுக்கு இதையே சொல்லி தந்துட்டு போனவர். வளர்ந்து வர புள்ளிகளை போட்டு அடிங்கோ அந்த வலைத்தளங்களில் இப்போ எல்லாம் உங்களோட செத்த வீடு மாதிரி போட்டது ஆனால் என்ன இத்தனையாயிரம் பேர் இப்போ இந்த புள்ள கல்யாணம் செய்து போய் கூட ஒரு காலத்தில் அவன் அந்த கல்யாணம் செய்தவன் பார்த்து போட்டு கேட்டான் என்றால் அது விளக்கப்படுத்த முடியும். அப்பா தவறு செய்தவர், தலைவர் பிரபாகரனை ஏற்று காய்ச்சவர், அதனால இன்னும் சேர்த்து போட்டு அடித்தவங்க கேட்பாங்களான்னு. கேவலம் கட்டவர்கள் வாழ்றவங்களை அழிக்கிறாங்களே.